வணக்கம் அவர்களே. யாழ்ப்பாணம் இந்த வட மாகாணத்தில வந்து காணி மோசடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. உள்ளூர் மக்கள் வந்து புலம்பெயர்ந்த மக்கள் சொல்லி பலர் வந்து தங்களுடைய காணிகள வந்து கண்ணுக்கு முன்னாலேயே வந்து பறிகொடுத்தது வரலாறு தான். இன்றும் அது நடந்து கொண்டு தான் இருக்குன்றே சொல்லணும். ஆனால் ஒரு சில விடயங்கள், மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றதுன்னு சொல்லிக் கொள்ளணும். நான் இன்றைக்கு வந்து வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் வந்து ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்கின்றார். சில நடவடிக்கைகளையும் எடுக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தல் பத்திரம் அப்படின்றது. இந்த வெளிப்படுத்தல் பத்திரம்ன்றத தடை செய்யக்க தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், ஓரளவுக்கு இது சம்மந்த இப்படி கள்ள உறுதி முடிச்சு காணிகள வந்து விக்கிறதோ, இல்லது வாங்குறது, இல்லது மாத்துறது, கை மாத்துறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடு கொண்டு வரலாம்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அப்ப அத வந்து அவங்க இவ்வளவு காலமுமே செய்யல. அனுரோட வந்து தான் கதைச்சு அதுக்கு பிறகு அவர் மூலமாகத்தான் வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒரு 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 இயங்கியல் நிலைக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இதுவரைக்குமே வந்து இந்த நொத்தரசல்ன்னு சொல்லப்படுறவர்கள் 9 பேர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான விடயங்கள வந்து தவறாக பயன்படுத்தியவர்கள். அதாவது போலியாக காணி உறுதிகளை முடிக்கிறதுக்கு இவர்கள் வந்து பயன்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியும், அதேபோல என்ன இந்த பதிவாளர் திணைக்களத்தில் இருக்கிற அதிகாரிகளும் பலர் வந்து இதுக்கு வந்து உடந்தை போயிருக்கிறார்கள். காசை வாங்கிக்கொண்டு உடந்தை போயிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில இப்ப இவர்கள் ஏதோ ஒரு ஒரு மாற்றம், ஒரு ஒரு கட்டுப்பாட கொண்டு வரதன் மூலம், எதிர்காலத்துல நடக்க இருக்கின்ற மோசடிகள வந்து குறைறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. நம்பலாம் ஓரளவுக்கு. சரியா? அதுக்கு என்ன காரணம்ன்னு கேட்டால், ஏற்கனவே சிலர் வந்து இந்த புதிய அரசாங்கத்தில கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சிறைக்குள்ள இருக்கிறதையும் உங்களுக்கு தெரியும். செய்திகள்ல பார்த்திருப்பீர்கள். அதேபோல புதுசாக வந்து இந்த மோசடி வந்து ஓரளவுக்கு இப்ப குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனால் இல்லாமல் போகவில்லை அப்படின்றது தான் வந்து விஷயம். அதேபோல என்னன்னு சொன்னீங்கன்னா, அதிகமான மக்கள் எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறபடினாலயும், காணி விடுவிச்ச உடனே இதெல்லாமே செய்ய தொடங்கி விடுகிறார்கள். உடனே என்ன செய்றாங்கன்னா, வெளிப்படுத்தல் பத்திரம் மூலம் டக்கன காணி அடுத்த போலி உறுதிய முடிச்சு போட்டு, பதிவாளர் திணைக்களத்தில வந்து அவர்கள் அங்க அதிகாரிகள விலைக்கு வாங்கி, அங்க இருக்கிற மூல ஆவணத்த வந்து அழித்து விடுவார்கள். அப்ப வந்து சொன்னா எதுவுமே இல்ல. அப்ப இதுதான். அப்ப சட்ட ரீதியா வந்து எதுவுமே செய்ய இயலாத அளவுக்கு வந்துரும். ஆனா இப்ப சொன்னா இவர்கள கைது செய்ய மூலமா, இல்ல இவர்கள வந்து சரியான முறையில கட்டுப்படுத்துறது மூலம், அதாவது இந்த மாதிரி எ இந்த மோசடிகள செய்றவர்கள கட்டுப்படுத்துற மூலம், ஓரளவுக்கு வந்து இத வந்து ஒரு வழிக்கு கொண்டு வரலாம். காரணம், இது எல்லாமே தனிநபர்கள் செய்றது இல்ல. பின்னால இருந்து வந்து அதிகாரிகள் சில குறிப்பிட்ட அதிகாரிகள் தான் இத வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுல முக்கியம் என்னன்னு சொன்னா, வெறும் லாபம் அப்படின்றது. அதாவது வந்து தங்களுக்கு காசு வரணும் அவ்வளோதான். யாரோ ஒருத்தன் காணிய யாரோ ஒருத்தனுக்கு வித்துட்டு, அதுல வர்ற தொகையில அ அரசு அதிகாரிகள்ல இருக்கிற சில பேர் வந்து தங்களுடைய குடும்பத்த வந்து சந்தோஷமா வச்சுக் கொள்ளினும் அப்படின்றது தான் வந்து விஷயம். ஆனா அண்மை காலத்துல உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு இந்த அரசாங்கத்தின் சில விடயங்கள் அவைக்கு வந்து சில ஒரு கசப்பான உணர்வு வந்து கொண்டு வந்திருக்கும். சில பேர் திருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காரணம், பெரிய பெரிய தலைகள்ன்னு சொல்லி அமைச்சர்கள்ல இருந்தவர்களே கோடி கோடியாக அடிச்சு போட்டு, பிறகு குடும்பமாக அவர்களுடைய மனைவி, மனைவி, மகளுடைய மருமகன், மருமகன்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த அடிச்ச காசுல பிசினஸ் செய்தாண்டெல்லாம் சில மினிஸ்டர்கள் வந்து இன்னும் உள்ள தான் இருக்கினம். அப்படி இருக்கேக்க, அவைக்கு வந்து ஓரளவுக்கு அரசு அதிகாரிகளுக்கும் அந்த பயம் ஓரளவுக்கு வந்திருக்கும் கட்டாயம். காரணம் என்ன சொன்னால், இந்த காசு அடிக்கிறது, களவெடுக்கிறது எல்லாமே என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால், சொகுசாக வாழ்றதுக்கு தான். அப்ப அந்த சொகுசாக வாழ்றன்றது சிறைக்கு போறது வாழ்ந்து போட்டுட்டு இல்ல சிறைக்கு போறோன்றது வந்து யாராலுமே ஜீரணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஆனால் என்ன, அடிச்சடிச்சு பழகினது இதான் ஒரு ஒரு கட்டத்தில வந்து பழகிடும். 2வது என்ன சொன்னா, அவைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொன்னா, அவைட்ட சம்பள காச விட அவைக்கு அந்த இதுகள் வருமானம் கூட வரைக்க, அவைக்கு வேற வேற வித்தியாசமான செலவுகள் எல்லாம் வந்துரும். இழுத்து விட்டுரும். அந்த காசு வந்து இழுத்து விட்டுரும். உண்மையிலே அடிச்ச காசு தான் இவைக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தாயே மாறி இருக்கும். இன்னைக்கு அடிக்காம விட்டாலும் ஒரு மாதிரி கை வந்த ஒரு மாதிரி அவைக்கெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் என்ன அடிச்சால் சிறைக்கு போ வேண்டிய இதுவும் இருக்குது. காரணம், இவை அடிச்சு போட்டு போயிடும். இவை அடிச்சாலும் காசு அனுபவிக்கிறது எல்லாமே வந்து இவன் மட்டுமன்னடா இல்ல. இவன் குடும்பத்தில எல்லாரும் தான் அனுபவிக்க போயினம். ஆனால் வந்து கடைசியா உள்ள போறது இவ 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 வேலை செஞ்ச தான் போயினம். அப்ப இப்படித்தான் நிலைமை இருக்கிறது. அதேபோல வடமாநிலத்துடைய போலீஸ் திணைக்களம் வந்து சம்பந்தப்பட்ட சில விடயங்கள வந்து கோரி இருக்கிறது. தாங்கள் அவர்களுடைய புலனாய்வு அணி வந்து சில விடயங்கள வந்து கண்டறிந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியும், ஆனால் தங்களுக்கு மேலதிகமாக வந்து இது சம்பந்தப்பட்ட சட்ட நுணுக்கங்கள், பயிற்சிகள் வந்து தங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி அவர்கள் ஆளுநருக்கு அறிவிச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல வச்சுக்கொண்டு ஓரளவுக்கு இந்த காணி மோசடி அப்படின்ற விஷயத்த வந்து கட்டாயம் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும். இத நாங்க ஏன் சொல்றோம்னு சொன்னால், புலம்பெயர்ந்த மக்கள்லயே பலர் வந்து இங்க இருக்கிற காணி இல்லாமலேயே போயிடும். இந்த பக்கம் வர்றதுக்கே வந்து பயப்படுகிறார்கள். காரணம், தங்களுக்கு இப்படி நடந்துட்டுதுன்றா சொன்னா தங்களுக்கு இந்த மாரி மோசமான முறையில வஞ்சித்திருக்கிறார்கள் இங்க இருக்கிறவர்கள்ன்னு சொல்லி வரைக்கும். அதாவது சொன்னா இதெல்லாம் எப்படி நடக்குதுண்டா, சொந்தக்காரர் நம்பி விட்டுட்டு போறாக்கள், அப்படி தெரிஞ்சாக்களெல்லாம் வந்து சுத்தி சுத்தியே நடந்திருக்கிறது.
அப்ப அவர்களுக்கு வந்து அது ஒரு வெட்கமா இருக்குதுன்னு சொன்னா, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, இந்த மனிதனால எப்படி வந்து முகத்த காட்டுறது அப்படின்னு சொல்லி, அப்படி ஊருக்கு வராம இருக்கிறவங்களே வந்து பலர் எங்களுக்கு தெரிஞ்சே இருக்கிறாங்க. காணியில பறி குடிச்சுட்டு நீ இதுக்குள்ளலாம் அது போயிட்டு கதைக்க இயலாது. கதைக்க போனா இன்னும் பிரச்சனை கூடும் அப்படின்னு சொல்லி போட்டு, போனா போகட்டும் அப்படின்ற மாதிரியே விட்டுட்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இல்ல பிரச்சனை இருக்கணும்னு சொல்லி இதுல வந்து சட்ட ரீதியாக போராடுகிறவர்களும் இருக்கிறார்கள். போராடி போட்டு மிச்சமா இன்னும் காச இழந்து, இப்போ கடந்த காலங்கள்ல வந்து திருப்பி வெளிநாட்டுக்கு இல்ல வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்ன்னு போட்டு வெளிநாட்டுக்கு போனவர்களும் இருக்கிறார்கள். இந்த மாரி ஒவ்வொரும் ஒவ்வொரு டைப்ல இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு இங்க நீதி கிடைச்சிருக்கான்னு கேட்டால் இல்ல. அதான் இங்க விஷயம். ஆ அ எங்கள மக்கள வந்து தமிழர்கள வந்து கள்ள தோணி அப்படின்னு சொல்லி சிங்களவர்கள்ல குறிப்பிட்டவர்கள் வந்து நக்கலா சொல்லுவார்கள். வேற தமிழர்களுமே சொல்றது வாய்ப்பு இருக்கு. இலங்கையின் மற்ற பகுதியில இருக்கிறவர்களுமே சொல்றது வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கேக்க, இவர்கள் கள்ளக்காணி புடிக்கிற வேகத்த பார்த்தா, சில வேளை எங்கள்லயும் கள்ளத்தோணிக்குரிய சில கலப்பு அதாவது எங்களுக்குள்ளேயும் சில கள்ளத்தோணில வந்து இறங்கினவர்கள் கலந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கட மனதிலேயும் தோன்றாமல் இல்லை. ஆ கவனமாக இருந்து கொள்ளுங்கள். காணி கவனம். நன்றி.